Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths ordinary differential equation chapterல exercise 10.5ல fourth sum பார்ப்போம் இந்த வீடியோல. Solve the following differential equations. அதுல fourthல fifth subdivision sum. e power y plus 1 into cos x dx plus e power y sin x dy is equal to 0. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? e power y plus 1 cos x dx is equal to நான் இதை அந்த பக்கம் கொண்டு போயிடுறப்ப minus e power y sin x dy. ஓகேவா? இப்போ dx variables and separables செப்பரேட் பண்ணிடுவோம். இப்போ y ன்னு இருக்கிறதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருவோம் நம்ம. அப்போ e power y இங்கே இருக்கட்டும். e power y plus 1 by இந்த e power y இங்கே வந்துரும். சாரி dy இந்த பக்கம் வச்சுக்குவோம் நம்ம, ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும். இதை அந்த சைட் கொண்டு போயிடுவோம். e power y sin x dy is equal to minus e power y plus 1 cos x dx. இப்போ y எல்லாம் ஒரு சைடாக கொண்டு வந்துடுவோம், x எல்லாம் ஒரு சைடாக கொண்டு போவோம். e power y by e power y plus 1 into dy is equal to minus cos x இந்த sin x கீழே வந்துரும் by sin x into dx. ஓகேவா? இப்போ நம்ம வேரியபிள்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். So integrate பண்ணும்போது e power y by e power y plus 1 into dy is equal to minus cos x by sin x into dx. ஓகேவா? இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் வெளியில் வச்சுருவோம். இப்போ இன்டகிரேட் பண்ணோம்னா இப்போ கீழே இருக்கிற டினாமினேட்டரை இன்டகிரேட் பண்ணும்போது என்னாகும்? e power y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்னாகும்? e power y தான் வரும். ஸோ அப்போ கீழே இருக்கிற டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மேலே இருக்க நியூமரேட்டர்னு வந்ததுன்னா அப்போ லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு போட்டுடலாம் இல்லையா? அப்போ லாக் ஆஃப் e power y plus 1. அதே மாதிரி இங்கே மைனஸ் sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்னாகும்? cos x வரும். ஸோ அப்போ மைனஸ் லாக் ஆஃப் sin x, sorry cos x minus log cos x plus log c. ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் இருக்கிறத நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ log of e power y plus 1 plus log cos x, log of denominator தானே போடணும். ஸோ தட் sin x தான் வரும். சாரி, கீழே இருக்கிற டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மேலே இருக்க நியூமரேட்டர் வந்துச்சுன்னா log of denominatorனு போடுவோம். அப்போ log sin x is equal to log c. ஸோ இப்போ log ப்ளஸில் இருக்கும்போது என்னாகும்? மல்டிப்ளிகேஷனில் எழுதிடுவோம் இல்லையா? அப்போ e power y plus 1 into sin x is equal to log c. So cancelling log on both sides பண்ணும்போது இது cancel ஆயிடும். அப்போ e power y plus 1 into sin x is equal to c. So this is your final answer. Okay students, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க students. Thank you.